ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே, வாருங்கள் இறை மக்களே. அருள்மழை இங்கு பொழிகின்றதே, வாருங்கள் இறை மக்களே. இது இறைவனின் ஆலயம், எங்கு அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே, பாருங்கள் இறை மக்களே. அருள்மழை இங்கு பொழிகின்றதே, பாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார்.
நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எமது பதிலாக ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர்.
உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. Hallelujah, 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 hallelujah. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு மிக அழகாக சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்கின்றார். சிறு பிள்ளைகள் என்றால், அதாவது நாங்கள் எல்லோரும் மீண்டும் சிறு பிள்ளைகளாக மாற முடியாது. ஆனால் இந்த பிள்ளைகள், சிறுவர்களின் மனப்பான்பு, இல்லாவிட்டால் அவர்கள் சிந்திக்கிற விதம், இது மிகவும் சிறப்பான ஒன்று. சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களுடைய பெற்றோர்களை சார்ந்திருப்பார்கள். அதாவது தங்களுடைய இயலாமை காரணத்தால் பெற்றோர்களை எப்பொழுதும் சார்ந்திருப்பார்கள். தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் உடனடியாக அம்மா அல்லது அப்பாவிடம் போய் கூறுவார்கள். அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியாவிட்டால் அந்த இயலாமையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு பின்புதான் பெற்றோரிடம் போய் அவர்கள் இதை செய்து தருமாறு இல்லாட்டி செய்யுமாறு வேண்டுவார்கள். அந்த சார்ந்திருக்கும் அந்த தன்மை, பெற்றோரை சார்ந்திருக்கும் தன்மை மிகவும் ஒரு அழகான ஒரு விடயம் சிறுவர்களுக்கு. இதே போலத்தான் இயேசுவும் தம்மை பின்பற்றும் சீடர்களுக்கு கூறுகின்றார். அவர் சீடர்களும் இயேசுவை சார்ந்து, அதாவது இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். எங்களுடைய இயலாமையை அறிந்து அந்த இயலாமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்ற தன்மை அல்ல, மாறாக என்னால் எல்லாம் செய்ய முடியாது, என்னுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டவை உண்டு. ஆகவே அதை நான் செய்யும் பொழுது, அதை நான் நிறைவேற்றும் பொழுது இறைவனின் அருளும், அதாவது என்னுடைய தந்தையின் அருளும் அவரின் அரவணைப்பும் கட்டாயம் எனக்கு தேவை என்ற அந்த சிறு பிள்ளையின் மனப்பான்மை எனக்கு தேவை. இதுவே இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதாவது நான் என்னுடைய பெருமையினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் எல்லாம்
அறிய முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த மனப்பான்கு இல்லாமல் மாறாக என்னுடைய இயலாமையை ஏற்று இறைவனை சார்ந்திருக்கும், இறைவனை ஏற்று அவரின் அரவணைப்பு, அவரின் அருளை ஏற்று நான் வாழும் அந்த வாழ்க்கையை தான் இயேசு எம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இது முதலாவது. ரெண்டாவதாக, ஒரு குழந்தை எப்பொழுதும் தன்னுடைய பெற்றோர்கள் மீது அளவு கடந்த விசுவாசம் கொண்டிருக்கும். பெற்றோர்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அந்த குழந்தை உடனடியாக செல்லும். பெற்றோர்கள் நீரில் இருந்து கூப்பிட்டாலோ இல்லாட்டி நெருப்பில் இருந்து கூப்பிட்டாலோ அது பெற்றோர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று அறியாது. மாறாக பெற்றோர் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் என்னுடைய விசுவாசம், அங்குதான் என்னுடைய வாழ்க்கை என்று குழந்தைகள் ஓடிப்போம். அதே போலதான் எமது வாழ்க்கையிலுமே இறைவன், நாங்கள் இறைவனை தேடி போகிற வேளைகள் மிகவும் சில நேரங்களிலே நாங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலே ஒழிய மற்ற நேரங்களிலே இறைவனை தேடி செல்கின்ற அந்த மனப்பான்மை நமக்கு இல்லை. கஷ்டங்கள் வந்தால் தான் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கின்றீர், துன்பங்கள் வந்தால் தான் ஆண்டவரே இது எனக்கு இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி என்று நாங்கள் கேட்கின்றோம். மாறாக இவை மத்தியிலும் என்னுடைய இறைவன் என்னுடனே இருக்கின்றார் என்ற அந்த மனப்பான்மை எனக்கு இல்லை. அந்த விசுவாசம் குன்றி போகின்றது. இதே தான் புனித பேதுருவும் அன்று கலிலேய ஆற்றிலே நடக்கும் பொழுது, நீரின் மீது நடக்கும் பொழுது அவர் இயேசுவை பார்க்கின்றார். இயேசு நடக்கும் பொழுது சொல்கின்றார், ஆண்டவரே என்னையும் கூப்பிடும், நானும் வாரன் என்று. இயேசு சொல்கின்றார், வா என்று. பேதுரு நடக்கும் பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து கொண்டு நடக்கின்றார். தன்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மீது உள்ளது. பிறகு நற்செய்தியாளர் கூறுகின்றார், அவருடைய பார்வை இயேசுவை விட்டு சுற்றத்தில் நடக்கிறவற்றை பார்க்கின்றார். புயல் அடிக்கின்றது, காற்று வருகின்றது, ஆழத்தை பார்க்கின்றார். பார்த்து பயப்படுகின்றார். பயம் நமது விசுவாசத்தை குன்ற செய்கின்றது. அந்த வேளையிலே பேதுரு மூழ்கின்றார். இயேசு வந்து கை கொடுத்து என்ன கூறுகின்றார், விசுவாசம் குறைந்தவனே ஏன் பயப்பட்டாய்? இதே பயம் ஒரு குழந்தைக்கு எப்படியும் இல்லை. குழந்தைகள் பிறக்கும் பொழுதே 2 பயங்களோடு பிறக்கின்றது. முதலாவது தான் உயரத்துக்கு பயம், ரெண்டாவது பெரிய சத்தத்துக்கு, பெரிய ஒரு ஒலிக்கு பயம். இது 2ஐயும் தவிர வேறு எந்த பயமும் குழந்தைக்கு இல்லை. பெற்றோர்கள் இருந்தால் அங்கே வேறு ஒரு பயமும் இல்லை. மாறாக பெற்றோர்கள் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே குழந்தைகளும் அமைதியாக தூங்கும், அமைதியாக இருக்கும். இதுதான் ஒரு குழந்தையின் மனப்பான்பு. இறைவன் எங்கே இருக்கிறாரோ அங்கு நாங்கள் அமைதியாக இருக்கின்றோமா? நாங்கள் கோயிலுக்கு வந்தால் கூட அந்த இடத்துல எங்களுக்கு அமைதி இல்லை. கோயிலில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல கோயிலுக்கு வந்தாலும் திருப்பலி நடந்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு அமைதி என்றது இல்லை. இறைவனின் வீடு, இறைவனின் இல்லம், இறைவன் இருக்கின்றார். ஆனால் இருந்தும் நமக்கு அமைதி இல்லை. ஒரு குழந்தைக்கு அந்த அமைதி எப்பவும் இருக்கும். குழந்தை பெற்றோரின் கையிலே அமைதியாக தூங்குவதை நாங்கள் பல தடவைகள் கண்டுள்ளோம். ஆகவே இந்த விசுவாசமும் பயமும், விசுவாசம் குழந்தைகளுக்கு இருக்கும், ஆனால் பயம் என்றது ஒரு நாளுமே இருக்காது. மனிதனுக்கு வளரும் பொழுது பயங்கள் வருகின்றது, ஃபோபியாக்கள் வருகின்றது. இந்த பயத்தால் நம்முடைய விசுவாசம் குன்றி குறைகின்றது. ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுநாதர் என்று கூறும்போது நற்செய்தியிலே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. ஆகவே நாங்கள் திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்துவின் இறைவனின் பிள்ளைகளாகின்றோம். ஆகவே நமக்கு இந்த விசுவாசமும், அதாவது பயம் இல்லாத விசுவாசமும், அதே போல் எம்மால் எல்லாம் செய்ய முடியாது, ஆகவே இறைவனை தேடும் அந்த உள்ளமும் நமக்கு தருமாறு தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுவோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகளுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் மேல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடென்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தொன்று நிற்க செய்தாலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆன்மீக நற்கருணை சிவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னில் அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரன் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே, வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வானோர்தம் அரசே தாயேயம், மன்றாட்டை தயவாயேறும். ஈரோரென்றமை நீர் தள்ளாமல், காலத்துமே தற்காரும்.